ஸ்ரீ மாத்திரே நமக. சீதா தேவி தசரதருக்கு தர்ப்பணம் கொடுக்கறாங்க. ராமருக்கு சீதை கொடுத்த தர்ப்பணத்தின் மேல நம்பிக்கை வரல. சீதை தன் பக்கம் இருந்த நியாயத்தை எடுத்து சொல்லி பங்குனி ஆற்றையும் அவங்க படைச்ச தாளம்பூவையும் ஆலமரத்தையும் சாட்சி சொல்ல கூப்பிடுறாங்க. ஆனா ஆலமரம் தவிர மீது எல்லாரும் ராமர் மீது இருந்த பயத்தால சாட்சி சொல்ல வரல. சீத்தையும் ஆலமரத்தையும் நம்பாத ராமர் அவர் கொண்டு வந்த தானியத்தை சீத்தையை சமைக்க சொல்லி மறுபடியும் தர்ப்பணம் கொடுத்தாரு. அதற்கு அசிரீதியாக வந்த தசரதர் தனக்கு சீத்தை ஏற்கனவே தர்ப்பணம் கொடுத்ததா சொன்னாரு. ராமர் தன் தவற்றை நினைத்து வருந்தினாரு. உரிய நேரத்தில் தனக்கு உண்மையை சொல்ல வராத பங்குனி ஆற்றை வற்றி போக சொல்லியும் தாளம்பூ சிவபூஜைக்கு ஊறியதில்லைன்னும் பசுமுகத்துல வாசம் செஞ்ச லக்ஷ்மி இனி பின்புறம் வாசம் செய்வா என 3 பேரையும் சபிச்சாங்க சீதா. ஆலமரத்திற்கு யுகம் முழுக்க வாழ்ந்தும் அடுத்த யுகம் பிறப்புல பரமாத்மா குழந்தை வடிவில் உன் நுனி இலையில பிறப்பாங்கன்னு வரம் கொடுத்தாங்க சீதாம்மா.